بسم الله الرحمن الرحيم وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة كلا إذا بلغت التراقي وقيل من راق وظن أنه الفراق والتفت الساق بالساق إلى ربك يومئذ المساق صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சங்கையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக எங்களை படைத்திருக்கிறார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லாத ஒன்று. இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லாதது. நாம் மறுமைக்கு சொந்தக்காரர்கள், நாம் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாம் மண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள், நாம் மண்ணுக்கே திரும்ப போகக்கூடியவர்கள். அந்த மண்ணிலிருந்தே அல்லாஹ் எங்களை திரும்ப எழுப்ப போகிறார். ஒவ்வொரு ஜனாசாவையும் நாம் கபரில் வைக்கும் போது சொல்லக்கூடிய ஒரு குர்ஆனுடைய வசனம் தான். அல்லாஹ் எச்சரிக்கிறான், மின்ஹா கலக்னாகும், உங்களை நாம் இந்த மண்ணிலிருந்தே படைத்தோம், வஃபீஹா நுஈதுகும், இந்த மண்ணுக்கே உங்களை நாம் திரும்ப அனுப்புவோம், وَمِنْهَا نُخْرِجُكُمْ تَارَةً أُخْرَى, அந்த மண்ணிலிருந்தே உங்களை நாம் திரும்ப எழுப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதூன், ஏ நபியே, நீங்களும் மௌத்தாகுவீர்கள், உங்களுடைய சமுதாயத்தினர்களும் மௌத்தாகுவார்கள். மௌத்து இல்லாத யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. அதான் ஒரு கவிஞர் சொல்கிறார், லவ் கானத் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா, இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் யாருக்காவது நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால் லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லது, அல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைக்கிறார். ஆனால் நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனே 63 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1438 ஆண்டு காலம். அதற்கு அபூபக்கர் சித்தீக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசர் உலகத்தில் வாழ்ந்தார் 63 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1436 ஆண்டு காலம். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார் 1426 ஆண்டு காலம். ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 82 ஆண்டு காலம். இன்று கபரில் வாழ்கிறார்கள் 1400
15 ஆண்டுகள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தில் வாழ்ந்தது 63 ஆண்டு காலம். வாழ்கிறார் 1410 வருடம். 60 பெரிதா 1000 பெரிதா? 60 பற்றி கவலைப்படுவதா 1000 பற்றி கவலைப்படுவதா? சரி, கபராவது 1000 2000 முடிந்துவிடும். ஆனால் அதுக்கு பின்னால் உள்ளது في يوم كان مقداره 50,000 سنة. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு நாள் 50,000 ஆண்டுகளுக்கு சமம். ஒரு நாள். இது என்னுடைய கணக்கல்ல, அல்லாஹ் சொல்லும் கணக்கு. உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, கடனா, உதவி செய்வதற்கு யாராவது இருப்பார்கள். நண்பர் இருப்பார், தாய் இருப்பார், தகப்பன் இருப்பார், பிள்ளைகள் இருப்பார்கள், மனைவி இருப்பார். அந்த 50,000 ஆண்டுகளில் யார கையை நீங்க பிடிப்பீங்க? யாரிடம் உதவி கேட்பது? யார் உங்களை பாதுகாப்பது? சகோதரர்களே, 50,000 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ வேண்டுமா? உலகத்தில் அல்லாஹ் தந்த 60 பொக்கிஷமாக பயன்படுத்துங்கள். இது விளையாட்டுக்கூடிய காலம் அல்ல, இது வீணடிக்கக்கூடிய காலம் அல்ல, இது பயப்பட வேண்டிய காலம். சகோதரர்களே, இது ஈமானுக்கு பாதுகாப்பு இல்லாத காலம். இஸ்லாம் மங்கி மறையும் காலம். அந்நியர்கள், எதிரிகள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக போட்டி போட்டுக் கொண்டு வரும் காலம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தை போல அல்ல. இது ஒரு பயங்கரமான காலம். இப்னு மாஜால சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுருசுல் இஸ்லாம், இஸ்லாம் மங்கி மறையும், இஸ்லாம் மங்கி மறையும் ஒரு காலத்திலே. இந்த காலம்தானது, இந்த காலம்தானது, சந்தேகம் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கமா யதுருசு வஷ்ஷிர் ஸௌப், உடுப்பு சாயம் போய் போய் பலசாக ஆகுவதை போல இஸ்லாம் அப்படியே சாயம் போகும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹத்தா உலகத்தில் எப்படியான முஸ்லிம்கள் வாழ்வார்கள் என்றால், லா யுத்ரா மா ஸலா, தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது, மா ஸியாம், நோன்பு என்றால் என்னவென்று தெரியாது, இஸ்லாம் என்னால் என்னவென்றே தெரியாத முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ ஆரம்பிக்கும் காலம் வரும். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் கண்ணால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் உண்மையாகிக் கொண்டே இருக்கிறது, உண்மையாகிக் கொண்டே இருக்கிறது. மார்க்கத்தை தவிர மற்ற அனைத்துக்கும் மதிப்பு. மார்க்கத்துக்கு மதிப்பு இல்லை, தீனுக்கு மதிப்பு இல்லை, இஸ்லாத்துக்கு மதிப்பு இல்லை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மதிப்பே இல்லை. தொழுகையா அது புறம் பார்க்கலாம், ஈமானா ஹலாலா ஹராமா, இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும். இதுதான் இன்றைக்கு எத்தனையோ பேருடைய லட்சியமாக இருக்கிறது. சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள். அல்லாஹ் எச்சரிக்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. ஏ முஸ்லிம்களே, உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஷைத்தானை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உலகம் நிரந்தரம் இல்லை. உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதியுங்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதியுங்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாளா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நினைச்சு வரல, அல்லாஹ் எப்ப போக சொல்றானோ அப்பதான் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஜிப்ரீலே அடிக்கடி நீங்கள் வந்து போனால் ரொம்ப நல்லாக இருக்குமே.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க நினைக்கிற நேரம் எல்லாம் உங்கள்கிட்ட வரையல. அல்லாஹ் எப்ப போக சொல்றானோ அப்பதான் வரலாம். கொஞ்ச நாள் ஜிப்ரீல் வரவில்லை அலைஹிஸ்ஸலாம். மக்கத்து முஷ்ரிக்குகள் மக்கா முஷ்ரிக்குகள் நோக்கமே எப்படிடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோகடிக்கலாம், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுத்தலாம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அஹ்ரஜத்க, உங்களை திரட்டின ஊர், உங்களை விரட்டின ஊர். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல கொஞ்ச நாள். இப்ப மக்கா முஷ்ரிக்குகள் எல்லாம் சொன்னான், இவர் அல்லாஹ் இவரை கைவிட்டான், இவர் அல்லாஹ் இவரோடு கோபித்து விட்டான், இவரிடம் வரக்கூடிய ஷைத்தானை காணவில்லை. உடனே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்பு உடைந்தது. அல்லாஹ் சூரத்துல் துஹாவை இறக்கினான். வத்துஹா, முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, அல்லாஹ் உங்களோடு கோவிக்கவும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிடவும் இல்லை. உலகம் தான் இப்படித்தான். நீங்க மார்க்கவாதியா, உங்களுக்கு சோதனை வரும். நீங்க அல்லாஹ்வுக்காக வாழ்றீங்களா, அவங்க பேசுவாங்க, உங்களை கஷ்டப்படுத்துவாங்க. நீங்க பொய்ய நம்பாங்க, பைத்தியக்காரன் நம்பாங்க, மூளை இல்லாதவ நம்பாங்க. பொறுமையாக இருங்க நபியே, பொறுமையாக இருங்க. உலகத்துல கேட்கிறதெல்லாம் கேளுங்க. உலகம் அல்ல உங்களுடைய சன்மானம். வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, பொறுமையாக இருங்க. உலகத்தை விட சிறப்பானதாக மறுமையை நான் ஆக்கி இருக்கிறேன். அல்லாஹ் சொன்னான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா. நான் உங்களுக்கு அள்ளி அள்ளி தருவேன், மறுமையிலே சொர்க்கத்தை தருவேன், என்னுடைய தரிசனத்தை தருவேன், வசீலா என்ற அந்தஸ்தை நான் தருவேன். வசீலா ஒவ்வொரு நாளும் பாங்கு துவா 5 நேரம் நாம் ஓதுறோமா இல்லையா? اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة. என்ன வசீலா? சொர்க்கத்துல ஆக உயர்ந்த சொர்க்கம் தான் வசீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேற யாருக்கும் நெருங்க முடியாத ஒரு அந்தஸ்து தான் வசீலா. உலமாக்கள் எழுதுறாங்க, அதுக்குள்ள இருந்தா 24 மணித்தியாலமும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கலாம். இதை விட வேற என்ன வேணுமா? அல்லாஹ் சொன்னான், இதெல்லாம் வைத்திருக்கிறேன் நான், பொறுமையாக இருங்க, உங்களுக்கு அள்ளி தருவேன், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்தலாம், இதை பற்றி முயற்சி செய்யுங்கள். உலகத்திலே இந்த ஊரில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய கடமைகளை எப்படி எடுத்து நடக்கலாம். அதான் குத்பாவில் கூட நான் தனியா அல்லாஹ்வை பற்றி பேசினேன். எங்கட கல்புகள்ல அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் போய்விட்டது. முஹப்பத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருந்தா 5 நேரமும் முஅத்தின் தொண்ட கிளிய அல்லாஹு அக்பர் என்று கத்தும் போது முழு பேரும் பள்ளியில் இருக்கும். இல்லை, அல்லாஹ்வுடைய பொறுமதி இருந்தா வராம இருப்பானா? அல்லாஹ்வுடைய பொறுமதி, அல்லாஹ்வுடைய மகத்துவம் கல்வி இருந்தால் அல்லாஹ் எத்தனை தரம் சொல்லிவிட்டான். பெண்களை பார்த்து, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வராதே, ஒழுக்கமான உடுப்பை உடு, கண்ணியமான ஆடை உடு, அலங்காரத்தோடு வெளியே வராதே. ஒரு நறுமணம் பூசி அந்த நறுமணத்தை ஒரு அந்நிய ஆண் மோந்து பார்த்தால் நசாயில வருது, சொன்னாங்க அந்த பெண் விபச்சாரி. விபச்சாரம் செஞ்சா என்ன பாவம் எழுதப்படுமோ, அத்தர் பூசிட்டு போற பொம்புளைக்கு, சென்ட் அடிச்சுக்கிட்டு போற பொம்புளைக்கு அந்த பாவம் எழுதப்படும்.
அல்லாஹ்வோட முகப்பத் இருந்தா இன்றையோட தௌபா செய்வாங்க பூசுறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்றைக்கு காலம் எப்படி மாறிட்டு சொன்னா ஆண்களும் மேக்கப் பண்ற காலம், பொம்பளைகள் மேக்கப் பண்ற காலம் முடிஞ்சு இப்ப ஆம்பளைகளும் மேக்கப். ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு இஸ்லாம் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு இஸ்லாம். தலைமுடியை உங்களுக்கு வேண்டும் என்றால் முழுமையாக வளர்க்கலாம், அல்லது முழுமையாக ஒரே ஷேப்ல வெட்டலாம், அல்லது முழுமையாக வலிக்கலாம். இங்க கொஞ்சம் கரண்டி, இங்க கொஞ்சம் சொரண்டி வளர்ப்பதற்கு எந்த அனுமதியும் மார்க்கத்தில் கிடையாது. இது யூதனுடைய வழிமுறை, யூதன் வழிமுறை. புருவத்தில் இருக்கிறதும் முடிதான். இந்த முடியில கொஞ்சம் பெண்கள் கவனம் செலுத்துது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பொண்ணுடுப்பாற்றுங்கிற பேர்ல பொதுவா எங்கட பெண்கள் எல்லாத்தையும் இந்த பண்பு இல்லை. ஆனா பெண், ஒரு மணப்பெண், ஒரு திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயர்ந்த சுன்னத்து, அல்லாஹ் சொர்க்கத்திலேயும் வைத்திருக்கக்கூடிய அமல் திருமணம். சொர்க்கத்துல தொழுறையா, நோம்பு பிடிக்கிறையா, ஜகாத் கொடுக்கிறையா, ஹஜ்ஜி செய்யறையா, ஆனா சொர்க்கத்திலேயும் ஒரு அமல் இருக்கிறது, திருமணம். وَزَوَّجْنَاهُمْ بِحُورٍ عِينٍ, ஹூர் நீங்களுடன் திருமணம். இன்னைக்கு உலகத்துல திருமணம் எப்படி தெரியுமா? எங்கட முஸ்லீம் ஊர்கள் கூட இன்னைக்கு எப்படி மாறிட்டு தெரியுமா? முதலாவது என்ன செய்யற, அந்த பொண்ணை உடுப்பாட்டுறதுக்கு ஒரு ஆள் வருவான். அவன் வருவான், உள்ள பண்டி கொழுப்பு இல்லாத மேக்கப்பு எல்லாம் செட்டோட வந்து முதலாவது அந்த பொண்ணை இருப்பாட்டி அந்த பெண்ணுடைய புருவத்தை வலிப்பது. புருவம் இருக்கு, அந்த புருவத்தை ஷேப் பண்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் புருவ முடியில கை வைப்பாங்களோ அவங்க நாசமா போகட்டும். இது எந்த வகையும் இல்ல, பெண்கள் ரொம்ப கவனம். புருவ முடியில் கை வைக்கும் பெண்கள், ஆண்கள் யாராக இருந்தாலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெண்களின் மீதும் அந்த ஆண்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார். அல்லாஹ்வோட முஹப்பத் இருந்தா இதுக்கு பின்னால செய்யாதீங்க. உடுப்புகள், உடுப்புகள் இன்னைக்கு மகரம் பேன்ற விஷயங்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு சலாக்கள் சொல்றேன் என்ன தெரியுமா? எங்கட கல்பு சுத்தம். நாங்க நானாவை போல பழகுற, நாங்க தம்பியை போல பழகுற, இவர் தாத்தாவை போல பழகுற, இவர் தங்கச்சி போல பழகுற. நான் கேட்கிறேன், நீங்க பரிசுத்தமான ஆக்கள் தான், இங்க பொம்பளையிலும் பரிசுத்தமான ஆக்கள் தான், யாரும் இங்க கேவலமான ஆக்கள், தரக்குறைந்த ஆக்கள் யாரும் இல்லை. ஆனா உங்களை விட பரிசுத்தமான ஆம்பளைகள் தான் சஹாபாக்கள். சரியா? உங்களையும் விட என்னையும் விட பரிசுத்தமான ஆண்கள் தான் சஹாபாக்கள். பெண்களே கவனமா கேளுங்க, உங்களை விட 1000 மடங்கு பரிசுத்தமான பெண்கள் தான் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவிமார். அந்த பரிசுத்தமான பொம்பளைகளை கூட இந்த பரிசுத்தமான ஆம்பளைகளுக்கு பார்க்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. فَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஏதாவது அத்தியாவசிய தேவை வந்து நபியுடைய மனைவிமாரோடு நீங்கள் பேச வேண்டும் என்ற நிர்பந்தம் வந்தால் திரைக்கு பின்னால் இருந்து பேசு. நேரடியா பேசுங்க, நேரடியா பேசாதீங்க. யாருக்கு? சஹாபாக்களுக்கு, நபியுடைய மனைவிமாருக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை. இந்த இவர் சொல்ற நாங்க பரிசுத்தமா, அவர் சொல்ற நீங்க பரிசுத்தமா. யாரும் பரிசுத்தம் தான், ஆனால் அல்லாஹ் தடுத்தால் அதை செய்யாதீர்கள், செய்யாதீங்க. எந்த கண் ஹராத்தை பார்த்து பார்த்து இன்பமடையுமோ, அந்நிய பெண்ணை பார்ப்பது உங்களுக்கு ஹராம், அந்நிய ஆணை ரசித்து பார்ப்பது உங்களுக்கு ஹராம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரக நெருப்பில அல்லாஹ் கம்பியை சூடாக்கி கண்ணில குத்துவான்.
தாங்க சக்தி இருந்தா, தாங்கிறதுக்கு சக்தி இருந்தா பாருங்க. நேர்ல மட்டும் இல்ல, பேஸ்புக்ல வார பொம்பளையை பார்க்கறதும் ஹராம் தான், வாட்ஸ்அப்ல வார பொம்பளையை பார்க்கறதும் ஹராம் தான். இந்த போர்டுகள்ல, டயலாக்ல, லக்ஸ்ல, ஷம்புல அதுல வார பொம்பளையை பார்க்கறதும் ஹராம். ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். யாருக்கும் ஹராமை ஹலாலாக மாற்ற முடியாது. நீங்க உலகத்துல மௌத்தா போற ஆக்களா இருந்தா, உலகத்தோட உங்களோட வாழ்க்கை மண்ணோட மண்ணாக கூடிய ஆக்களாக இருந்தா நீங்க விரும்பின மாதிரி வாழலாம். சகோதரர்களே, ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நாங்க நம்பி இருப்பது 50,000 வருடம். அல்லாஹ் சொல்றேன், இதை மட்டும் நீங்க சிந்திங்க. கியாமத் நாள்ங்கிறது அது ஒரு நீண்ட பாடம், தனி தலைப்பில் பேச வேண்டியது. நான் அதெல்லாம் இங்க பேச வரல, நீங்க இதை மட்டும் சிந்திங்க. அல்லாஹ் சொல்றான், فحشرناهم فلم نغادر منهم أحدا. அல்லாஹ் சொல்றான், எல்லாரையும் நான் எழுப்பாட்டுவேன், யாரும் தப்ப முடியாது. இங்க பயானுக்கு வராம இருக்கலாம், ஜுமாவுக்கு வராம இருக்கலாம், கோற்ற தவணைக்கு போகாம ஒழிக்கலாம், காசுகளையும் பணத்தையும் பவரையும் காட்டி ஏமாத்தலாம், சட்டத்தை மாத்தலாம், கொலை செய்துட்டு வெளியே வரலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் யாருமே தப்ப முடியாது. முழுப்பேற்றுவேன். நீங்க யோசிங்க, எங்கட ஏறாவூர் வரலாறு, இந்த மனுஷன் வாழ ஆரம்பிச்ச காலம் யாருக்காவது தெரியுமா? நான் நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாது. ஏறாவூர்ல, கிழக்கு மாகாணத்துல, காத்தாங்குடியில, கல்முனையில, ஓட்டமாவாடியில, வாழச்சேனையில எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்து மனிதன் வாழ ஆரம்பித்தார். யாருக்காவது தெரியுமா? தெரியாது. வரலாறு சொல்லுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு இறங்கினதே ஸ்ரீலங்கால. இருக்கா இல்லையா? ஸ்ரீபாதமலை, ஸ்ரீலங்கா வரலாறு, ஆதாரபூர்வமான வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது ஸ்ரீலங்கால, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கினது சவுதியில. உங்களுக்கு தெரியும், சவுதியுடைய பழைய கேபிட்டல் ஜித்தா. அது சரியான பேரு ஜித்தா இல்ல, ஜெத்தா. ஜெத்தாண்டா என்ன? ஜெத்தாண்டா உம்மம்மா. ஜெத்தாண்டா உம்மம்மா. உம்மம்மாட கபர் அங்கதான் இருக்கு ஜித்தால. யார் உம்மம்மா? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட கபர் இருக்குதாங்க. அவர் இறங்கினது சவுதியில, அவர் இறங்கினது ஸ்ரீலங்கால. கணவனும் மனைவியும் சந்தித்த இடம் அரஃபா. தாரீஹு மக்கால தட்டு தெளிவாளுதான். அரஃபாண்ட அர்த்தம் என்ன தெரியுமா? இன்ட்ரடியூஸ், அறிமுகமாகுதல், அறிமுகப்படுத்துதல். கணவனும் மனைவியும் சந்தித்தது அந்த மைதானத்தில். அதனாலதான் அந்த மைதானத்துக்கு பெயர் அரஃபா. யோசிங்க, இந்த வரலாறு நான் எப்ப வந்தது? 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த வரலாறு. அப்ப 7000 வருஷத்துக்கு முன்னாலேயே ஸ்ரீலங்காவுக்கு மனுஷன் இறங்கியாச்சு. 2000, 3000, 4000 ஆண்டுகளாக இந்த ஊர்ல மனிதர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அரேபியர்கள் இலங்கைக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து விட்டார்கள். இவங்க எல்லாம் இப்ப கபுராளி. இப்ப இந்த ஏறாவூர்ல இப்ப கரண்ட்லி வாழக்கூடிய மக்கள், நான் தொகையை கேட்டேன், எனக்கு இன்னும் சரியா வந்து சேரல. எத்தனை ஆயிரம்? ஒரு 10,000 இருக்காது, எப்படியும் ஒரு 50,000 இருக்கும். ஓட் லிஸ்ட் ஒரு 50,000 இருக்குமா? யாராவது தெரிஞ்சாக்கள் என்ன சொல்லுங்க, நான் ஒரு கெஸ்ஸிங்ல சொல்றேன். 38,000 ஓட் லிஸ்ட் ஏறாவூர். அப்ப குடும்பம் ஒரு 38,000 குடும்பம் வைங்களே. அப்ப மக்கள் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்றாங்க, லட்சக்கணக்கான முஸ்லீம்கள். இப்ப மண்ணுக்கு மேல நான் கேட்கிறேன், 7000 வருஷமா மண்ணுக்கு கீழே எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? கபிரிஸ்தான்ல எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? அவ்வளவு பேரை எழுப்பி கொண்டா ஏறாவூர்ல ஆட்கள் இருக்கிறதுக்கு இடம் இருக்காது.
அல்லாஹ் சொல்றான், அவ்வளோ பேரையும் நான் எழுப்பாட்ட போறேன். அவ்வளோ பேரையும் நான் எழுப்பாட்ட போறேன். 7000 வருஷமாக வாழ்ந்தவர்கள், இப்ப வாழக்கூடிய 700 கோடி மக்கள், இதுக்கு பின்னால் உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை கோடி பேர், அத்துணை கோடி பேர், அவ்வளவு பேரையும் எழுப்பி அல்லாஹ் ஒரு கிரவுண்ட்ல நிப்பாட்ட போறான். ஒரு கிரவுண்ட். அது எப்படி பெரிய கிரவுண்ட்? உலகத்தை போல ஒரு 10 மடங்கு 100 மடங்கு இல்ல சகோதரர்களே. அவ்வளோ பேரையும் எழுப்பி நிப்பாற்ற இடம் எங்க தெரியுமா? பலஸ்தீன். பலஸ்தீன். இது எந்த கருத்து இல்ல, இப்னு மாஜால வார சஹீஹான ஹதீஸ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்து ஷாம் அர்துல் மஹ்ஷர் வல் மன்ஷர். ஷாம் தேசம். ஷாம் தேசம்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த பலஸ்தீன், இந்த சவுதி, இந்த துபாய், இந்த சாஜா, குவைத், கட்டார் இதெல்லாம் இல்ல. 1924ஆம் ஆண்டுக்கு பின்னால வந்த பேர் தான் இந்த சவுதி. சவுதியா? நபிமார் பேரா சவுதி? அந்த சவுதியை பிடிச்சி வச்சு ஆட்சி செய்யற கொள்ள கோஷ்டி குடும்பத்துடைய ஒருத்தர பேர் சவுத். அதுல இருந்து வந்ததுதான் அல் மம்லகத்துல் அரபியத்து சவுதியா, KSA, கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா. துபாய் இல்ல, குவைத் இல்ல, இந்த சவுதி, துபாய், குவைத் எல்லாத்துக்கும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெயர் ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். அரேபிய தீபகற்பம். கட்டார் பேர் என்ன தெரியுமா? ஹஜர். கட்டார் பேர் ஹஜர். இந்த பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான், சிரியா, இந்த 4 நாட்டுக்கும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் பெயர் ஷாம் தேசம். இந்த 4 நாடும் தான் மஹ்ஷர் மைதானமாக மாறப்போகுது. இந்த 4 நாடுன்னா மஹ்ஷர் மைதானம். நீங்க யோசிக்கலாம், ஏறாவூர்ல இவ்வளவு காலம் மௌத்தானாக்கள் எழுப்பினாலே ஏறாவூர்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோ 4 நாட்டுக்குள்ளேயும் முழு உலகத்திலையும் பிறந்து மௌத்தான ஆக்கள் அல்லாஹ் எப்படி எழுப்புவான்? அல்லாஹ்க்கு சின்ன விஷயம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதுர்சத்தின் நகி, ரொட்டியை போல அல்லாஹ் ஆக்குவான் இந்த பூமி. ரொட்டி மாதிரி. வதரல் அர்த பாரிஸா, அல்லாஹ் சொல்றான் சமதரையாக மாத்துவேன். சமதரை அப்படின்னா பள்ளிவாசலும் இல்ல, ஊடும் இல்ல, மரங்களும் இல்ல, மலைகளும் இல்ல, மேடு இல்ல, கள்ளம் இல்ல, சமதரை. கடலோரத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா வானம் அப்படியே முற்ற மாதிரி விளங்குமா இல்லையா? கடலோட வானம் அப்படியே சேர்ற மாதிரி விளங்குமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. முழு ஏறாவூரும் சமதரையாக இருந்தா உங்களுக்கு காத்தாங்குடிக்கு அங்கால விளங்கும். ஒன்றுமில், எந்த தடையும் இல்லை. முழு பேரும் அனுமதிக்க போறாங்க. முழு பேரும் அனுமதிக்க போறாங்க. அந்த நிலத்துடைய கலரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பூமி சொன்னாங்க பைதா அஃப்ரா, வெள்ளையும் சிவப்பும் கலந்த நிறத்தில் அந்த பூமியை அல்லாஹ் மாற்றுவார். அங்க எப்படி நிக்கிற? இதெல்லாம் நீங்க யோசிங்க, நீங்க கொஞ்சம் சிந்திங்க. நான் ஹுத்பாவுலையும் சொன்னேன், எங்கட மார்க்கத்தை இதை பேசி இருந்தா கொண்டு காட்டு. நாங்க இதுல பேசணும் சகோதரர்கள். இது தெரியாது, பாவம். அவன் நினைச்சிட்டு இருக்கான் செத்து போனா மறுஜென்மம். மறுஜென்மமும் இல்லை, ஒரு ஜென்மமும் இல்லை. செத்து போனா மறுவா பிறக்குற, செத்து போனா மறுவா பிறக்குற, மறுஜென்மம் மறுஜென்மம் என்னத்தையோ நம்பிட்டு இருக்காங்க. இதுகளை பேசுங்க. இந்த சத்திய வார்த்தைகள். என்னுடைய வார்த்தையில ரூஹானியத் இருக்காது, உங்களோட வார்த்தையில சில நேரம் ரூஹானியத் இருக்காது. ஆனா அல்லாஹ்ட வார்த்தை இருக்குது, குர்ஆன் வசனம் இருக்குது. கல்புகளை மாற்று. ஓதி காட்டி காட்டி மக்களுக்கு இதன் பக்கம் அழைப்பு கொடுங்க, அழைப்பு கொடுங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நிப்பாற்ற, எப்படி நிப்பாற்ற? சஃப் சஃபாக அல்லாஹ் நிப்பாட்டுவான். சஃப் சஃபாக தொழுகையில
நாங்க எப்படி சஃப் சஃப்பாக நிக்கிறோமோ அத போல அல்லாஹ் முழு பேரையும் சஃப் சஃப்பாக நிப்பாட்டுவார். சின்ன மைதானத்துல மலக்குமார் வேற சஃப், மனிதர்கள் வேற சஃப். அது வேறு. மலக்குமார் சஃப் எத்தனை உலகத்துல யாருக்கும் தெரியாது. மலக்குமார் சஃப் ஒரு உதாரணம் சொல்லுவா. ஒரு உதாரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. புகாரில் வருது, 7 வானத்தையும் தாண்டி போனார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். மூணாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். நாலாவது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். ஐந்தாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். ஆறாவது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள். ஏழாவது வானத்துக்கு ஏறினத்தோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரம்மாண்டமான பள்ளியுடைய செவத்தில சாய்ந்து உட்கார்ந்து இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டத்தோட எழும்பி வந்து மர்ஹபா 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 பிப்னி சாலிஹ் வன் நபி சாலிஹ், சாலிஹான மகனே, சாலிஹான நபி, வாங்க வாங்க என்று வரவேற்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் பார்த்தாங்க. சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியே இருந்தார். அனஷிபுஹு அபி இப்ராஹிம், என்ற வாப்பாவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் நானும் ஒரே மாதிரி இருப்போம். பார்க்கிறது கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார பரம்பரையில வந்து? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிமார். ஒன்று சாரா அம்மா, அடுத்தது ஹாஜர் அம்மா அலைஹிமஸ்ஸலாம். சாராவுக்கு பிறந்த குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜருக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களோட மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களோட மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்களோட மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அப்படியே மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் பனு இஸ்ராயீல்ல வந்த 70,000 நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்ஹாக்குடைய பரம்பரையில் வந்தவர் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது மகன், மூத்த மகன் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கழுத்தை வெட்டின குர்பான் கொடுத்தாங்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து ஆட்டை இறக்கினான். அந்த மகனுடைய பரம்பரையில அல்லாஹ் நபிமார் அனுப்பல்ல, ஒரே ஒரு நபியை தான் அனுப்பினான். அவர்தான் நீங்களுடைய உயிருக்குயிரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் பார்த்தாங்க, அப்பாவும் பேரனும் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி. சொன்னாங்க, அந்த பள்ளி வாசலை நான் கண்டேன், அந்த பள்ளியை நான் கண்டேன். தபரானில வருது, ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளி வாசலுக்குள் 70,000 மலக்குமார்கள் போறாங்க. போற யாரும் திரும்பி வருவது கிடையாது. திருமிதியில வருது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தத்திஸ் ஸமா வ ஹுக்கலஹா அன் தைத்த. வானம் சத்தம் போடுகிறது, வானம் கோஷம் எழுப்புகிறது. அது சத்தம் போடத்தான் வேணும். ஏன் தெரியுமா? 7 வானத்திலும் வமா ஃபீஹா மௌதிஉ 4 அஸாபி', 4 விரல் வைக்கிறதுக்கு கூட வானலோகத்தில் இடம் இல்லை. இல்லா வல் மலக்கு சாஜிதுன், முழு வானலோகத்திலேயும் மலக்குமார்கள் சுஜூதில் இருக்கிறார். அல்லாஹ்க்கு தேவையில்லை நாங்க சுஜூது செய்யணும், அல்லாஹ்க்கு தேவையில்லை நாங்க அமல் செய்யணும். நாங்க அமல் செய்யறது எங்களுக்கு, நாங்க அல்லாஹ்வை பயப்படுறது எங்களுக்கு. ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வோட கட்டளைகளை எடுத்து நடக்கிறது அல்லாஹ்வுக்கு லாபம் இல்லை, எனக்கும் உங்களுக்கும் தான் லாபம். மலக்குமார எண்ணிக்கையை கணக்கெடுக்கவே இல்லை. அவங்கள அல்லாஹ் சஃப்பாக நிப்பாட்டுவார். அதே போல மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் திருமிதியில வருது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 120 சஃப்பாக நிப்பாட்டுவாங்க. 120 சஃப். அந்த 120 சஃப்ல 80 சஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினராகிய நாங்க மட்டும் இருப்போமா? யோசிப்பார். அவ்வளவு பிரம்மாண்டம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிம்ல வருது, ஒவ்வொருவருடைய வெள்ளமும்
வெள்ளத்துல வேர்வையில மிதக்கிறது வேற, வேர்வையில நனைகிறது வேற. ஒவ்வொருத்தருடைய வேர்வையும் 40 முழத்துக்கு 6ஆக ஓடும். 40 முழத்துக்கு 6ஆக ஓடுவான், தண்ணீராக ஓடுவோம். யார் சகோதரர்களை எங்களை பாதுகாக்கிறது? யார் பாதுகாக்கிறது? அந்த நாளை நீங்க நம்பினா, அந்த நாள் உண்மை என்று நீங்க நினைச்சா, உலகத்தில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்க. வாலிபர்களே, ஆண்களே, பெண்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்காதீர்கள். தொழுகைகளை சரியாக தொழுங்க. ரம்ஜான் வந்து போனத்தோட பள்ளிவாசலுக்கு யாருமே. எவ்வளவு கவலைக்குரிய விஷயம். நீங்க கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. உங்களை படைச்சது யார்? உங்களை பராமரிக்கிறது யார்? உங்களை பரிபாலிக்கிறது யார்? உங்களை இரட்சிக்கிறது யார்? உங்களுக்கு போஷிக்கிறது யார்? உங்களுக்கு உடலை தந்தவன், மனைவியை தந்தவன், குழந்தைகளை தந்தவன், தொழிலை தந்தவன், ஆரோக்கியத்தை தந்தவன், சொத்து செல்வங்களை தந்தவன், பார்வையை தந்தவன், கேள்வியை தந்தவன். இவனுக்கு ஒரு நாளைக்கு 5 நேரம் சுஜூது செய்யறதுக்கு வக்கில்லாட்டி நாங்கெல்லாம் என்ன முஸ்லிம்? நாங்க என்ன முஸ்லிம்? வெக்கமில்லையா சகோதரர்களே? கொஞ்சம் பாருங்க. இந்த ரோட்டால தான் நீ போவான், கதிராமம் இந்த ரோட்டால தான் போவான். பாவம், பாவம் சகோதரர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமத்துக்கு நடக்குது. என்னத்துக்கு? அவன் கடவுளை அடையிறதுக்கு, அவன் தெய்வத்தை அடையிறதுக்கு. இருந்தா அடையலாம், இல்லாம இருந்தால் அடையும். எவ்வளவு தியாகம்! ஆண்கள் பெண்கள், ஆண்கள் பெண்கள், முழு பேரும் சின்ன பிள்ளைகள் காவி உடை தரித்துக் கொண்டு செருப்பில்லாமல் வெயில்ல, வேளாண் வெயில்ல, மலையில. அல்லாஹ் எங்கேயாவது உங்களை சொல்லியிருக்காரு? எங்கேயாவது உங்களை சொல்லியிருக்கானா? ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டராவது நீ எனக்காக நட, அல்லாஹ் சொல்லியிருக்காரு. உங்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்துறாங்க இல்லை? அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டப்படுத்தலையே, ஆண்களை கஷ்டப்படுத்தலையே, பெண்களை கஷ்டப்படுத்தலையே. எங்கேயாவது சொல்றான அல்லாஹ்? நீ வீட்டுக்குள்ளேயும் பெண்ணே, கணவனுக்கு முன்னாலேயும் பெண்ணே, வாப்பாவுக்கு முன்னாலேயும் பெண்ணே, 7 பருதா போட்டு ஒன்ன மறைச்சிட்டு அடிமை மாறி உட்காரு, அல்லாஹ் சொல்றானா? சொல்லலையே. வெளியிறங்கும் போது கொஞ்சம் உன்னை மறைத்து போலே எங்களுக்கு செய்யல. 5 நேரம் தொழுங்க, அல்லாஹ் சொல்றான். ஏன் தொழலாம்? ஹராத்தை செய்யாதீங்க, அல்லாஹ் சொல்றான். ஏன் எங்களுக்கு செய்யலாம்? மற்றவர்கள் அவர்களுடைய கடவுளுக்காக இவ்வளவு தியாகம் செய்யலாம் என்றால், உண்மையான அந்த ரப்புக்காக நாங்க அவனுடைய கடமைகளை செய்யற இல்லையா சகோதரர்? எப்ப நாங்க மாறுற? பாவத்திலேயே காலம் கழியுது. ஆக எச்சரிக்கைக்குரிய விஷயம் இந்த ஸ்மார்ட் போன். நல்லது ஒன்று என்று சொன்னா கெட்டது 999. நல்லது உண்டு, கெட்டது 999. வாலிபர்களே, நீங்க கொஞ்சம் யோசிங்க. இன்றைக்கு மௌத்தா போய் உங்களோட ஸ்மார்ட் போன் உங்களோட கையில இருந்து பிரிஞ்சு அதை எடுத்து கொஞ்சம் மீசான் தராசில போட்டா நன்மை தட்டு கணக்குமா, பாவத்துடைய தட்டு கணக்கும்? நீங்க யோசிங்க. ஆண்களும் தான், பெண்களும் தான். இன்னைக்கு எந்த அளவுக்கு காலம் மாறிட்டு சொன்னா 24 மணித்தியாலமும் அந்த போனுக்குள்ளது. அந்த போன் யாரும் கணவனும் விளங்குதில்லை, மனைவியும் விளங்குதில்லை. உமா இல்லாம இருப்பான், பாப்பா இல்லாம இருப்பான், மனைவி இல்லாம இருப்பான், போன் இல்லாம இருக்க மாட்டான். 2 மணி, 3 மணி, 4 மணி, ஒன்றுக்கு 2 போன். அந்த போன் சார்ஜ் எல்லாம் முடிஞ்சு செத்து என்ன உர்றான் கத்தினத்துக்கு பின்னால, அது மௌத்தா போனதுக்கு பின்னாலதான் இவர் தூங்குற. ராவு 2 மணிக்கு என்ன பாக்குற? இமாம் சுதைசில கிராத் கேட்கிறாரா? ராவு 2:30 மணிக்கு அல்லது உலமாக்கள் பயான் கேட்கிறாரா? பெட்ஷீட் எடுத்து போத்தினோம், ஏண்டுக்குள்ள தங்கணும், கிழிச்ச போட்டு தாங்காராம், நிமிர்ந்து பார்க்காராம். நிமிர்ந்து பார்க்காது பொம்பளை பிள்ளோட பெட்ஷீட்டுக்குள்ள வெளிச்சம் வருது. நெஞ்சிலிருந்து வெளிச்சம் வருவது இல்லையா? நெஞ்சிலிருந்து வெளிச்சம் வருதா அல்லது கல்புகள் இருந்து வெளிச்சம் வருதா? ராவு 2 மணிக்கு என்ன வெளிச்சம் வருது? பெற்றோர்களே, அல்லாஹ் தந்த பிள்ளைகள் அமானிதம், அல்லாஹ் தந்த பிள்ளைகள் அமானிதம்.
இவர் நோம்பு பிடிக்காரு இல்ல, இவர் வட்டி எடுக்கிறார், இவர் அராத்த செய்கிறார், எப்படியாவது சொல்லுங்க. இந்த காலம் எப்படி தெரியுமா? இந்த காலம் எப்படி தெரியுமா? அம்மா வாப்பா வந்து அழுகுறாங்க, எங்கட புள்ள எங்கட கொண்ட்ரோல்ல இல்ல, எப்படியாவது எடுத்தாங்க. நாங்க எப்படி எடுக்கிறோம்? நீ விட்ட கொண்ட்ரோல நாங்க எங்கால எடுக்கிறோம்? எங்கட புள்ள எங்க கொண்ட்ரோல்ல இல்ல, இங்க இருந்து கொண்டு எங்கேயோ தொடர்பா இருக்கிறார், இங்க இருந்து கொண்டு எங்கேயோ தொடர்பாக இருக்கிறார். எங்கட பேச்சுக்கு மதிப்பு இல்ல. ஒரு படி மேல கேவலம் மார்க்கமே இல்லாத ஆக்களோட தொடர்பு. முடி வெட்டுறாங்க, பொம்பளைகள் எல்லாம் ஆம்பளைகள் மாதிரி முடி வெட்டுறாங்க. நான் நடக்கிறது ஏதாவது நான் சொல்றது பொய்யாக இருந்தா நீங்க எழுதி பேச. இல்ல இல்ல, எங்கட ஊர்ல எல்லாம் முட்டுக்காலு கீழே தான் முடி வளர்க்குறாங்க. யாரும் முடி வெட்டுறதில்ல, யாரும் டை பண்றதில்ல, யாரும் ஃபேஷன் ஷோ காட்டல. ஒரு காலம் இருந்தது, நம்முடைய மூத்தவர்கள் மூத்த தாய்மார்கள் உடுத்தது சாலைதான், உடுத்தது சேலதான். அந்த காலத்துல ஃபேஸ் கவர், பருதா, புர்காவ் எல்லாம் இல்லை. ஆனா சாரி உடுத்தாலும் ஒரு ஆணுக்கு பார்த்தா ஆசை வராது, அந்த அளவுக்கு ஒழுக்கமாக உடுப்பான். கண்ட கண்ட ஆம்பளைகளுக்கு முன்னாலே எல்லாம் வந்து பல்ல காட்டிக்கிட்டு பேச மாட்டான், மறைந்து இருப்பாங்க. வயசான பொம்பளை இருப்பாங்க, ஆனா கூட்டாளிமாரோட உம்மோட மகன் கூட்டாளிமாரோட முன்னுக்கு வந்து உட்கார்ந்து பேச மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் சோசியலிட்டி, இது சோசலிசமான காலம். இந்த மௌலிமாருக்கு பைத்தியம், இவன் இப்படித்தான், அதை செய்யாத இதை செய்யாத, இவங்க எல்லாம் ஃபண்டமெண்டலிஸ்ட் பிற்போக்குவாதிகள், இவங்களுக்கு இப்போ உள்ள ட்ரெண்ட் தெரியாது. எல்லா ட்ரெண்டும் எங்களுக்கும் தெரியும். நாங்க மூசா நபிய காலத்துல பிறக்கல. எது மார்க்கம் சொல்லுதோ அதுதான் ட்ரெண்ட். மௌத்தா போனதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றார், ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவோ பயான் பண்ணாலும் விளங்காது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாப்பானாக. ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஆக்கள், சில ஆக்களுக்கு எவ்வளோ பயான் பண்ணாலும் விளங்காதான். மௌத்தா போய் மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் கொண்டு வந்து நிப்பாட்டி மலக்குமாரையும் சஃபாக்கி மனிதர்களையும் சஃபாக்கி கெட்டவர்களை வேறையா பிரிச்சு வச்சு அல்லாஹ் சொல்லுவானா, நரகத்தை கொண்டு வாருங்கள். சுனாமி வந்த ஞாபகம் போல, ஏறாவூர்ல சுனாமி பெருசா பாதிப்பு இருக்காது. கல்முனையில சாய்ந்த மருதுல அங்கால காத்தாங்குடியிலையும் பாதிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன், ஏறாவூர்லையும் பாதிச்சிருக்கும். எங்கட சமூகம் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காரு. சுனாமி வந்துச்சு. வளமையா வெள்ளிக்கிழமை வந்தா அசருக்கு பின்னால எங்கட ஆட்கள் கடலை பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில 2004 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி 8:50 நான் நினைக்கிறேன், எங்களுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த நேரம் கடல் எங்களை பார்க்க வந்துச்சு. வந்த கடல் மொத்தமாக கல்முனை, சாய்ந்தமருது, கிழக்கு, அம்மாந்தோட்டை, காலி, அப்படியே 50,000 பேரை மொத்தமா அள்ளிக்கிட்டு போச்சு. அத போல நரகவாதி முதலாவது நரகத்துக்கு போற இல்லையா, நரகத்தை நரகவாதிக்கு கொண்டு வந்து அல்லாஹ் காட்டுவான். இவர் நிற்பாரு, நரகம் கொண்டு வரப்படும், நரகம் கொண்டு வரப்படும். இது குர்ஆன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 கயிறுகளால அல்லாஹ் நரகத்தை கட்டுவான். 70,000 கயிறு. நரகம் வந்து அந்த நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, 7 தட்டு. அல்லாஹ் சொல்றான் 7 ஃப்ளோர், 7 ஃப்ளோர். ஒரு ஃப்ளோர்ல பேர் தான் ஜஹன்னம், அடுத்ததுல பேர் ஜஹீம், அடுத்ததுல பேர் சகர், 4வது சயீர், 5வது ஹுத்தமா, 6வது ஹாவியா. சகோதரர்களே, 7வது லவா. இது நரகத்துடைய தட்டுகளுடைய பேர். 7 நரகத்தையும் அல்லாஹ் தட்டு தட்டா படைச்சிருக்கான். 70,000 கவுத்தால கட்டி 7 நரகத்தையும் இழுத்துட்டு வருவார்களாம். ஒரு கவுத்த 70,000 வழக்குமார்கள் பிடிச்சிருப்பாங்களாம். ஒரு கவுத்த 70,000 வழக்கு. அல்லாஹ் சொல்றான், அலைஹா மலாயிகத்துன் கிலாபுல் ஷிதாத். ரொம்ப கடினமான, ரொம்ப பலமான மலக்குமார்கள் அந்த நரகத்தை பிடித்து இழுத்து வருவாங்க. கொஞ்சம் யோசிப்பார். வார வழியில வைராராத்தும் மின் மகானின் பஈரின்
سمعوا لها تغيظا وزفيرا. நரகவாதி தூரத்துல விளங்க போகல நரகம் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கும். சூரத்துல் முர்சலாத்ல அல்லாஹ் சொல்றான், நெருப்பை அப்படியே எடுத்து வீசுவாங்க. தர்மி பிஷரின் கல் கஸ்ர், பெரிய பெரிய கோட்டைகள் சைஸ்ல நெருப்பு எடுத்து எடுத்து நரகம் வீசுவான். அல்லாஹ் சொல்றான், அந்த நரகத்தை கண்டத்தோட தான் இவருக்கு புத்தி வரணும். யாருக்கு? உலகத்துல எவ்வளவு பயான் சொல்லியும் புத்தி வராதவருக்கு, எவ்வளவு ஹராத்த சொல்லியும் தவிர்ந்து வாழாதவர், எவ்வளவு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லியும் எடுத்து நடக்காதவர். அல்லாஹ் சொல்றான், பாத்தத்தோட புத்தி வருமாம். அல்லாஹ் சொல்றான், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோசனம்? தூக்கி அவனை நரகத்தில் வீசுங்கள். அவ்வளவுதான், முடிச்சு. அங்க நஷ்டம் என்றால் சகோதரர்களே நிரந்தர நஷ்டம், அங்கே வெற்றி என்றால் நிரந்தர வெற்றி. எதற்காக நாங்களும் கத்துறோம்? இது எந்த நோக்கமும் அல்ல, இது பயான் பண்றது தொழிலும் அல்ல, இது ஒரு கோர்ஸும் அல்ல, இது ஒரு பெரிய நோக்கத்தின் அடிப்படையில ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. என்ன நோக்கம்? பணம் சேர்க்கிறதோ, உண்டியல் சேர்க்கிறதோ, அல்லது துனியா ரீதியான எந்த நோக்கமும் இல்லை. நீங்களும் நானும் ஆகிரத்துல சந்தோஷமா இருக்கணும். இதான் நோக்கம், இதான் நோக்கம். இதுக்கு முயற்சி செய்யுங்க. துனியா அல்லாஹ் அளந்ததை தருவான். ஹலாலா சம்பாதிங்க, வானாண்டு சொல்லல. தேவையானதை அனுபவிங்க, வானாண்டு சொல்லல. விரும்பினதை சாப்பிடுங்க, விரும்பினதை விடுங்க. அல்லாஹ்வை மறக்காம நீங்க எது வேண்டும் என்றாலும் செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு வெறுப்பில்லாம, அல்லாஹ்வுடைய கடமைகளை நாசமாக்காம நீங்க என்ன வேணும்னாலும் செய்ய. உலகத்துல பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க, நான் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலா அல்லது வெறுப்பான செயலா? இது சிந்திங்க, முயற்சி செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக முயற்சி செய்யுங்க. வாலிபர்களே, தொழுகைகள்ல பொதுபோக்கா? சுபகு தொழுகை இல்லையா? புகாரில வருது, யார் சுபகு தொழுகை இல்லாம தூங்குறானோ அவன் காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். புகாரில வருது. ஷைத்தான், இப்ப இவர் சுபகுத்தெல்லாம் எழும்பி ஷைத்தாண்ட மூத்திரத்தோட கடைக்கு போற, ஷைத்தாண்ட மூத்திரத்தோட வியாபாரம் பண்ற. நீங்க தைரியமா சொல்லுங்க, உங்களோட வீடுகள்ல, உங்களோட நண்பர்கள்ல, உங்களோட குடும்பங்கள்ல, பக்கத்து வீடுகள்ல யாரு தொழுகை இல்லாம, சுபகு தொழுகை இல்லாம தந்த காலங்களை நேரங்களை கழிக்கிறானோ அவனை பார்த்து சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, நீ ஷைத்தாண்ட மூத்திரத்தோட இருக்கிறாய். அது எப்படி நீ சொல்லுவாய்? சொல்லுங்க, நான் சொல்லல, நபிகள் நாயகம் சொன்னது. புகாரில வருது. ஷைத்தாண்ட மூத்திரத்தோட எப்படி பரக்கத்து இருக்கு? எப்படி பரக்கத்து இருக்கு? ஆக சகோதரர்களே, இது ரொம்ப நீண்ட காலத்து பயணம். நபிமார்கள் பயந்தாங்க, சஹாபாக்கள் பயந்தாங்க, வலிமார்கள் பயந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சக்கராத்துல, புகாரில வருது, அழுதாங்க சகோதரர், அழுதாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்ன மன்னிப்பியா, என்னோட இரக்கம் காட்டுவியா, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீகில் ஆலா, உயர்ந்த நண்பனாகிய உன்னோட என்ன சேர்த்து வை யா அல்லாஹ். அழுது அழுது பயந்து பயந்து போகிறார். யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க யோசிங்க, இவ்வளவு நாளையில ஒரு நாளாவது நாங்க செய்த பாவத்தை நினைச்சு தனிய உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கை ஏந்தி கண்ணீர் வடிச்சு, யா அல்லாஹ் இவ்வளவு எனக்கு நீ ரஹ்மத்து செஞ்சும், எவ்வளவு நியாமத்துகளை தந்தும், என்ன ஆணாக படைத்து பெண்ணாக படைத்து இவ்வளவு சலுகைகள் எனக்கு தந்தாய், உண்ட மார்க்கத்துக்கு நான் எதுவும் செய்யல, என்ற ஆயுள என்ற வாழ்க்கையில முக்காவாசிய நான் பாவத்துல கழிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு என்று அல்லாஹ்வுக்கிட்ட நாங்க மன்றாடியவர்கள் எத்தனை பேர்? தௌபா செய்வோம் சகோதரர்களே. எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? நானும் மௌத்தாகல, நீங்களும் மௌத்தாகல. நானும் இன்னும் மௌத்தாகல, நீங்களும் இன்னும் மௌத்தாகல. இந்த நிமிஷம் தௌபா செய்யலாம், இந்த நிமிஷம் தௌபா செய்யலாம். அடுத்த 27 வரைக்கும் எதிர்பார்க்காது, அது மோட்டுத்தனமாக எதிர்பார்ப்பது. அடுத்த 27 வந்து இமாமும் கத்த, நீங்களும் கத்த, உங்களுக்கு செய்யப்படும் ஒரு வழிகாட்டல்.
இப்படி தௌபா செய்யுங்க, இப்படி அல்லாஹ்வுக்கிட்ட அழுங்க என்று கண்ணியமான இமாம்கள் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. நீங்க அதை மட்டும் நம்பி ஏமாந்துறாரு. தௌபா செய்யுங்க, இரக்கம் உள்ளவன் மன்னிப்பான். வாலிபர்களே, தயவு செய்து தொழுகையை விட்டுறாதீங்க, ஹராத்தை செய்யாதீங்க, உங்களோட போன் தொடர்புகளை விடுங்க, நல்லவங்களா உலகத்துல வாழுங்க, நல்லவங்களோட சேருங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஒரு விருப்பமா? நான் கடைசியா சொல்றேன், வாலிபர்கள் உங்களுக்கு யோசிக்கலாம், நீங்க நான் என்ன இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரியும் இருக்கி, எனக்கு ஒரு சூழல் அமைதி இல்லையே, அப்படியே உங்களுக்கு பிரச்சனையா? நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? நீங்க கூடி இருக்கக்கூடிய தொழுகை இல்லாத, ஈமான் இல்லாத, பாவம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புத்தி சொல்லி அவங்கள திருத்த பாருங்க. திருந்தல்லையா அவங்கள விட்டு தூரமாகுங்க. ஏன் தெரியுமா? யாரு மோசமான நண்பனோட இந்த உலகத்துல வாழ்வானோ அந்த நண்பன் போதும் இவனுக்கு நரகம் போதும். சரியா? பிரிஞ்சிருங்க, பிரிஞ்சிருங்க. அல்லாஹ் சொல்றான், கெட்ட நண்பர்களோடு உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கியாமத்து நாள்ல நெகத்தை அல்ல, கைய கடிச்சு கடிச்சு துப்புவான். கைய கடிச்சு கடிச்சு துப்பிட்டு சொல்லுவானா, யா லைத்தனி யா லைத்தனி லம் அத்தகிர் ஃபுலானன் கலீலா. இவனோட உலகத்துல நான் கூட்டாளியாக இல்லாம இருந்திருந்தா நல்லாக இருக்குமே. எங்க கை செய்தப்படுவார்? இங்க இல்லை, இங்க ஜொலி. என்ன தொழுகை, மது மெது இந்த வயசுல ஜொலி பண்ணாம இந்த வயசுல ஜொலி பண்ணு. வாமச்சான் போவோம் தியேட்டருக்கு, வாங்க அங்கால டியூஷன் கிளாஸ் ஒன்று கலைது, போவோம் வாங்க. இவர் நல்ல நண்பர் அல்ல, இவர் நரகவாதியாக உங்களை மாற்றத்துக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர். எச்சரிக்கையாக இருங்க. முதலாவது கெட்டவர்கள் சகவாசத்தை விடுங்க. நல்லவர்களோட, தகுதியான உலமாக்களோட, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள தாயிகளோட, ஈமான்தாரிகளோட உங்களோட தொடர்பு ஆக்குங்க. உங்களோட தொடர்பு ஆக்குங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, தீனுக்காக நேரத்தை காலத்தை கொடுங்க. அல்லாஹ் உங்களை படைச்ச நோக்கத்தை யோசிங்க. கடைசியாக என்னுடைய உயிருக்குயிரான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி எச்சரிக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. முஸ்லிம்களே, அல்லாஹ் ஒரு நாள் உங்களை நிப்பாட்டி தனித்தனியாக கேள்வி கேட்பான். அதுக்கு முன்னால நீங்க உங்களை கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. நீங்க கண்ணாடிக்கு முன்னால நின்று உங்களை கொஞ்சம் பார்த்து கேளுங்க, நான் போறவே சரியா, என்னவே சரியா, அல்லாஹ்க்கு பொருத்தமா வாழ்றனா, அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்றனா? கொஞ்சம் கேளுங்க, வாழ்க்கையை மாத்துங்க. பெண்களே, நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தினத போல மகரம் பெய்ன்ற விஷயம், இந்த மனம் பூசி திரிகிற விஷயம், அலங்காரங்கள் பண்ற விஷயம், புருவ முடிகளை வலிக்கும் விஷயம், அந்நிய ஆண்களோடு குழைந்து குழைந்து பேசக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க. பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தாயாக மாறுங்க. உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு தகப்பனை பார்த்து புள்ள வளராது, தாயை பார்த்து தான் புள்ள வளரும். தகப்பன் 24 மணித்தியாலம் வீட்டில் இருக்க மாட்டார். அவர் தொழிலுக்கு போவார், அவர் ஜமாத்துக்கு போவார், அவர் வெளிநாட்டுக்கு போவார், அவர் உம்ராவுக்கு போவார். 24 மணித்தியாலமும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிறது உம்மாவட்டம். நீங்க தஹஜ்ஜத்துல முஸல்லாவை போட்டாதான் அந்த பிள்ளையும் அதுக்கு பழகும். நீங்க மகரிபுக்கு பின்னால குர்ஆனை கையில் எடுத்தாதான் அந்த பிள்ளையும் ஓஹோ இப்படி ஒன்று இருக்கோன்னு யோசிக்கும். நீங்க மகரிபுக்கு பின்னால டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இந்தியாவில் ஓடக்கூடிய கெட்ட கெட்ட மோசமான நாடகங்களை பார்த்து அத மாதிரி உங்களோட மாமியாவோட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சா உங்களோட புள்ள மகரிபுக்கு பின்னால போன் எடுத்து பேஸ்புக்கை பார்க்கலாம். நூலை போல சேலை, தாயை போல புள்ள. ஆகையால இது சும்மா சொல்லல. பிள்ளைகளை ஒழுங்கா வளருங்க, குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்க, நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுங்க. பெண்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார் அல் அஸ்வாஜுல் முத்தஹராத் அவங்களோட வரலாறுகளை படிங்க. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர செய்யுங்க, வாய்களை பாதுகாருங்க, ஈமான பாதுகாருங்க. அல்லாஹ்
ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். எங்களுடைய எந்த ஸ்டேட்டஸையும் பார்க்க மாட்டான், எங்களுடைய ஈமானத்தான் பார்ப்பான். அல்லாஹ் எத்தனை பவுன் நகரிக்கின்று பார்க்க மாட்டான், எத்தனை ஏக்கர் காணி இருக்கின்று பார்க்க மாட்டான், எத்தனை கடறிக்கின்று பார்க்க மாட்டான். மௌத்தாகும் போது நாங்கள் நல்லவர்களாக மௌத்தாகினா நாங்கள் வெற்றி அடையலாம். யாரு வெளியில வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளுக்கு மறைமுகமாக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்து வாழ்கிறாரோ, உலமாக்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் சக்கராத்தில் அவனை கேவலப்படுத்தி தான் மௌத்தாக்குவான். வெளிவேஷம் போடுறார்கள். இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, யாருடைய நாவு புறம் பேசி பேசி பழக்கமோ, இன்றைக்கு பொம்பளையில் தான் ஒரு காலத்துல பேசினாங்க, இன்றைக்கு ஆம்பளையில இதான் தொழில். புறம் பேசி பேசி பழக்கமான நாவு சக்கராத்துல அந்த நாவுல களிமா வராது. சக்கராத்துல களிமா வராது. மற்றவண்ட குறைய பேசி பேசி பழகிட்டாரு. ஆகையால் இந்த பிரயாணம் ரொம்ப தூரம் சகோதரர்களே. இன்றைக்கு நாளைக்கு முடிய போறதல்ல. இதுக்கு பின்னால் 5 விதமான வாழ்க்கைகள் நாங்கள் வாழ வேண்டும். முதலாவது ஆலமுல் அர்வாஹ், இரண்டாவது ஆலமுல் அர்ஹாம், மூணாவது ஆலமுத் துன்யா. மூணாவது வாழ்க்கை நாங்க வாழ்றோம். இதுக்கு பின்னால 2 இருக்குது, ஆலமுல் பர்ஸஹ், கபர், கடைசி ஆலமுல் ஆஹிரா. இந்த 2க்கும் ரெடியாகுங்க. அதுக்குரிய முயற்சி, வழிகாட்டல். ஏறாவூர்ல நான் ஜும்மாவில சொன்ன மாதிரி உலமாக்கள் நிரம்பி வழிகிறார். தகுதியான உலமாக்கள் இந்த சபையிலையும் இருப்பாங்க. தகுதியான உலமாக்கள் இருக்கிறாங்க. முழு இலங்கையிலே மதிக்கப்படக்கூடிய உலமாக்கள் இருப்பாங்க. அவர்களை வச்சு மார்க்கத்தை படிங்க, தஃசீரை படிங்க, மார்க்க சட்டங்களை படிங்க. அவங்களை முற்படுத்தி அவங்கள மஷூராக்களை கேட்டு ஊரை எப்படி அல்லாஹ்வோட நெருக்கமாக ஆக்கலாம், இதை பத்தி மஷூராடுங்க. முழு ஊரையும் எப்படி தொழிலாளிகளாக மாற்றலாம், அதுக்கு மஷூராடுங்க. எங்களால என்ன செய்யணும் சொல்லுங்க. எதையும் தியாகம் செஞ்சு அதுக்கு நாங்க பாடுபட தயார். அல்லாஹ் எங்களுக்கு ஈம தந்தது இருக்கிறார். நாங்க நபிமார்ற வாரிஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை எங்களுக்கும் இருக்கணும், அது கட்டாயம். ஆகையால் முயற்சி செய்வோம் சகோதரர்களே. பாவங்களை விடுவோம், நன்மைகள் அதிகமாக செய்வோம். ஆண்களே பெண்களே, இது வெறுமனே பயான்ல காதுல கேட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வைக்கிறாம கொஞ்சம் கல்வியில் எடுத்து சொன்ன விஷயங்களை அமல் செய்யறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த பாவிகள் செய்த பாவங்களால் கெட்ட மௌத்து தந்திராத யா அல்லாஹ், மோசமான மௌத்து தந்திராத யா அல்லாஹ். யா அல்லாஹ் சீரழிஞ்ச மௌத்து தந்திராத யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, எங்களை கொண்டு தீன ஹயாத் ஆக்குவாயாக, எங்களை கொண்டு மஸ்ஜிதுகளை உருவாக்குவாயாக, எங்களை கொண்டு மதாரிசுகளை உருவாக்குவாயாக, எங்களை கொண்டு அநாதை இல்லங்களை உருவாக்குவாயாக, எங்களை கொண்டு தீனை ஹயாத் ஆக்குவாயாக. முழு லட்சக்கணக்கான காஃபிர்களுக்கு எங்களை கொண்டு இஸ்லாத்தை நசீபாக்குவாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர்ல உள்ள உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, இந்த பள்ளியுடைய நிர்வாகங்களை கபூல் செய்வாயாக, இந்த பள்ளியுடைய மஹல்லாவாசிகளை கபூல் செய்வாயாக. வந்திருக்கக்கூடிய ஆண்களை பெண்களை அனைவரையும் கபூல் செய்வாயாக. 100க்கு 100 தொழுகையாளிகள் உள்ள ஊராக இந்த ஏறாவூரை நீ மாற்றுவாயாக. உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை, உலமாக்களை, ஹாஃபிகளை, முஃப்திகளை, தாயிகளை, முஹ்லிஸான மக்களை இந்த ஊரில் நீ உருவாக்குவாயாக. உலகத்தில் எவ்வளவோ நாள் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவிலே, மஸ்ஜிது நபவியிலே, ரௌபா ஷரீஃபிலே சுஜூதுடைய நிலைமையிலே சொர்க்கத்தை கண்ணால கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் இந்த கலிமா சொன்னவர்களாக எங்களை மௌத்தாக்கிறியா அல்லாஹ், கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹான ரப்பி